அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி உள்ள குபேர பஞ்சமி திதி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய பதிவுகள். இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் பண்ணக்கூடிய எளிய உங்கள் பூஜை ரூமில் பண்ணக்கூடிய சில பதிவுகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 2-3 பதிவுகள் தரோம், 2-3 தீப வழிபாடுகளும் சொல்கிறோம். அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எது உங்களுக்கு செய்ய முடியுதோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு பூஜை முறையாச்சும் ஒரு தீபத்தையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் ஏற்றுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு திதி யோகம் எல்லாமே கூடி சேர்ந்து வர ஒரு அபூர்வமான நாள். அப்பேற்பட்ட இந்த நாளில் நம்ம சின்னதாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு சின்ன ஒரு தீப வழிபாடு, ஒரு தான தர்மங்கள் எது பண்ணாலுமே இன்றைக்கி நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப அக்ஷய பலனத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது ஒரு ஐதீகம். அப்பேற்பட்ட நாளை நம்ம இந்த இறை அம்சம் ஒரு பொருந்திய நாளை நம்ம தயவு செஞ்சு தவற விட வேணாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் எந்த பதிவுகள் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுடைய பதிவுகளை பார்க்குறதுக்கு. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு நாள், ஒரு குருவாரம், வியாழக்கிழமை. அதுவுமா நமக்கு பஞ்சமி திதி, நம்ம காரடையா நோன்பு எல்லாம் அம்பாள் வழிபாடாக இருக்கட்டும், குபேரன் வழிபாடாக இருக்கட்டும், குரு பகவானுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அதுக்கும் மேலே வாராகி அம்மனுடைய வழிபாடாக இருக்கட்டும். நீங்கள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாலுமே ஒரு தீபம் மட்டும் உங்கள் பூஜை ரூமில் ஏற்றி பாருங்களேன். எப்பேற்பட்ட கோரிக்கைகள் வேணாலும் கேளுங்க. இன்றைக்கி எல்லா கடவுளுமே நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்க காத்திருப்பாங்களாம். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பூஜை முறைகள், நம்ம சின்ன ஒரு மாற்றங்கள் மட்டும் நம்ம செஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பரிகாரங்கள், ஒரு எளிய பூஜை முறைகள் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேண்டது எல்லாமே இந்த இயற்கையானது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால் இந்த நாளை தவற விடாமல் இன்றைக்கி நம்மளுடைய வழிபாடுகள் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மாலையில், இன்றைக்கி வியாழக்கிழமை சாயங்காலம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது, குபேரருக்கு உரிய தினம் இன்றைக்கி. குபேரருக்கான ஒரு முக்கியமான ஒரு தீப வழிபாட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி உங்களுடைய வீட்டோட வடகிழக்கு மூலையை நீங்கள் ஃபஸ்ட்டு சுத்தம் படுத்தி வச்சுக்கோங்க. சொந்த வீடு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிறைய பேர் வீட்டில் வடகிழக்கு மூலை தான் சுவாமி படம் இருக்கும், பூஜை ரூமாக இருக்கும். இல்லை நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டோட அந்த ஒரு வடகிழக்கு மூலை மட்டும் நீங்கள் சுத்தப்படுத்தி வச்சுட்டு ஒரு தட்டில் மஞ்சள் மட்டும், சுத்தமான மஞ்சள் கொட்டிட்டு பன்னீர் ஊற்றி நல்லா குழைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு செமி லிக்விட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபார்மில் நீங்கள் கரைச்சி வச்சுக்கணும். இதை முடிஞ்சால் அந்த செவரில் உங்களால் ஸ்வஸ்திக் சின்னம் வரைய முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம், சொந்த வீடாக இருந்தால் கூட எங்களால் செவுத்தில் வரைய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பூஜைக்குன்னு தனியார் மனை வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மனையில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்களால் அதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எங்கள் கிட்ட மனை அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பூஜைக்கு பித்தளை தட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தட்டில் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை மட்டும் ஒன்று வரைஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் பூ மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குபேர விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிருங்க. அந்த விளக்கில் நெய் இருந்தால் ரொம்ப விசேஷ பலன்கள், நம்மக்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் இருந்தால் அதுவும் நல்ல பலன்கள் கொடுக்கும். அதை மட்டும் நல்லா ஆத்மார்த்தமாக குபேரரை மட்டும் நினச்சிட்டு இந்த ஒரு தீப வழிபாடு மட்டும் நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் செஞ்சுருங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னமானது அப்படியே இருக்கட்டும். செவுத்தில் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். தட்டாக இருந்தால் நம்ம டக்குன்னு அடுத்த நாள் நமக்கு ஈஸியாக கழுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு சின்ன ஒரு வழிபாடு நீங்கள் மறக்காமல் இன்றைக்கி சாயங்கால வேளையில் குபேரரை நினச்சி உங்களுடைய பண கஷ்டங்கள், உங்களுடைய குடும்பத்துடைய பிரச்சனைகள், உங்களுடைய பண வரவுக்கான ஏதாச்சும் ஒரு வழிமுறைகள் நீங்கள் இந்த தீப வழிபாட்டு மூலமாக கண்டிப்பாக இயற்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதே மாதிரி இன்றைக்கி பஞ்சமி திதியான ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளை நீங்கள் வாராகி அன்னையை வழிபடுறதுங்கிறது நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி வழிபடுறதுங்கிறது விசேஷம். அப்பேற்பட்ட வாராகி நம்மக்கிட்ட படம் இருந்தால், ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அந்த ஃபோட்டோவுக்கு நல்ல இதெல்லாம் பண்ணலாம். நம்ம பூவெல்லாம் இது பண்ணி செவ்வரளி பூ இருந்துச்சுன்னா நல்ல விசேஷமாக பண்ணலாம். இல்லாட்டி வாசனையான பூ. அப்போ எதுவுமே இல்லை அப்படி உங்கள்கிட்டன்னு கேட்டால் செம்பருத்தி பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு செம்பருத்தி பூ மட்டும் போதும். அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு மலர் அது. அந்த பூ இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லைங்க எங்கள் கிட்ட அது மாதிரி இன்றைக்கி எதுவுமே கிடைக்கலன்னு உங்கள் பூஜைக்கு எந்த இது இருக்கோ, எப்பயுமே ஒரு தீப வழிபாடாக இருக்கட்டும், ஒரு பூஜையாக இருக்கட்டும், இது நம்மளால் வாங்க முடியல, நம்மளால் அது வாங்க முடியல இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினச்சி கவலையே பட வேணாங்க. உங்கள் கிட்ட என்ன இருக்கோ, ஒன்றுமே இல்லை எங்கள் கிட்ட பூஜைக்கு எதுவுமே இல்லாமல் பண்ண ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வச்சுட்டு ஆத்மார்த்தமாக ஒரு சுத்தமான மனசு மட்டும் இருந்தால் போதுங்க. இறை வழிபாட்டுக்கு ஒரு நல்ல சுத்தமான மனசும் ஒரு நம்பிக்கை மட்டும் போதும். அதனால் உங்கள் கிட்ட என்ன பூஜைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சுவாமி கும்பிட்டாலே போதும்.
என்ன பூ இருந்தோ அதை மட்டும் வச்சுட்டு வாராகி அம்மன் படம் இருந்தால் அதுக்கு பண்ணலாம். அப்படிங்க கேட்டால் நிறைய பேர் வீட்டில் படம் இருக்காது, நிறைய பேர் வச்சு அது மாதிரி வழிபட மாட்டாங்க. அதுக்கான காரணங்களை நம்ம இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏன் வீட்டில் வாராகி நம்ம வச்சு வழிபட மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அப்படி அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்றைக்கி நான் இன்னொரு பதிவு உங்களுக்கு நான் வீடியோ போடுறோம். இப்போ நம்ம வாராகி இன்றைக்கி நைட்டு சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் நீங்கள் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்ன கிழங்கு வகைகள் இருக்கோ, சக்கரவள்ளி கிழங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லைங்க. வீட்டுக்குள்ளே உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் எடுத்து சும்மா அதை கழுகி பச்சையை கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாங்க சுவாமிக்கு. அதுவே தாராளம் நமக்கு. அப்பேற்பட்ட வாராகி அன்னை முன்னாடி நீங்கள் இன்றைக்கி என்ன தீபம் ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, மருதாணி இலையில் கண்டிப்பாக மருதாணி இப்போ நிறைய பேர் வீட்டில் கிடைக்கிது. மருதாணி இலை அடியில் ஒரு பித்தளை தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு அகல் விளக்கு, ரொம்ப சிம்பிள். நமக்கு அந்த மருதாணி தீபத்தை மட்டும் உங்களுக்கு சான்ஸ் எப்படியாச்சும் கிடச்சி நீங்கள் மருதாணி நீங்கள் வாங்கிட்டு இன்றைக்கி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நைட்டு 9 மணிக்குள்ளே இல்லாட்டி 9 மணிக்கு மேலே உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் பதிவு பார்த்தா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு 2-4 மருதாணி வீட்டில் இருந்து பறித்து டக்குன்னு ஒரு மருதாணி இலை வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய பண வரவுகளானது, செல்வ செழிப்பானது அதிகரிக்கும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. அந்த தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய எளிய சின்ன மந்திரம், ஓம் வாராகி தாயே போற்றின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஓம் வாராகி அன்னையே போற்றின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன வாராகியோட ஸ்லோகம் தெரியுதோ அதை உங்களால் 108 முறை சொன்னாலும் பரவாயில்ல. இல்லாட்டி அதை உங்களுக்கு அந்த எண்ணிக்கை இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ எண்ணிக்கையில் சொல்ல முடியுதோ அவ்வளோ எண்ணிக்கையில் சொல்லி உங்களுடைய கோரிக்கைகளை இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்லுவாங்க உச்ச பலன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உங்களுடைய கோரிக்கைகள் எவ்வளோ சீக்கிரம் நிறைவேறுதோ அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்றைய தினம் இந்த 2 தீபங்கள் மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். உங்களுடைய செல்வ பலம் பல மடங்கு அதிகரிக்கும் வரல கண்டிப்பாக சந்தேகமே கிடையாது. இந்த தீப வழிபாட்டு முறைகளை கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலன் அடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.